ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 4. உங்கள் நாட்டை ஆன்மீக தளத்தில் அமையுங்கள். அதன் தொடர்ச்சி. கடவுளுக்கு பிறப்போ இறப்போ இல்லாதது போல் ஆத்மாவாகிய நமக்கும் பிறப்போ இறப்போ இல்லை. ஆனால் நான் இந்த உடல் என்று நாம் எண்ணுவதால் நாம் பிறந்திருப்பதாகவும் மடிவதாகவும் எண்ணிக்கொள்கிறோம். இப்படி எண்ணுவது மாயை எனப்படும். ஆத்மாவை உடல் என்று எண்ணும் மாயையிலிருந்து நாம் வெளிவந்தவுடன் பிரம்மபூத நிலையை அடைகிறோம். அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் அல்ல, நான் உயிராத்மா, உன்னத பிரம்மனின் அம்சம் என்று ஒருவன் உணரும் போது அவன் பிரம்ம உணர்வு நிலையை அடைகிறான். பிரம்ம உணர்வு ஏற்பட்டதும் ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறான். இது உண்மை அல்லவா? உங்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை, நீங்கள் நித்தியமானவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தால் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்களா? ஆம், நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். பிரம்ம உணர்வு சித்திக்கும் போது, ஆத்ம ஞானம் பெறும்போது இச்சைகளோ குறைகளோ இருப்பதில்லை. உலகம் முழுவதும் இச்சைகளும் புலம்பல்களும் நிறைந்து காணப்படுகின்றன. ஆப்பிரிக்கர்களான நீங்கள் ஐரோப்பியர்களைப் போலவும் அமெரிக்கர்களைப் போலவும் வாழ தீவிரமாக முயற்சிக்கிறீர்கள். ஆனால் ஐரோப்பியர்களோ தங்கள் சாம்ராஜ்யங்களை இழந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சாரர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மற்றொரு சாரர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக பௌதிக வாழ்வில் ஆசைகளும் புலம்பல்களும் ஒருங்கே உள்ளன. நம்மிடம் இல்லாதனவற்றிற்காக நாம் ஆசைப்படுகிறோம், இழந்து விட்டதை எண்ணி புலம்புகிறோம். இதுவே பௌதிக வாழ்வில் நாம் செய்வது. ஆனால் நாம் பரபிரம்மத்தின் இணைபிரியா அம்சம் என்பதை உணர்ந்தால், நாம் பிரம்மன் என்று உணர்ந்தால், அப்போது நாம் இச்சைகளையும் புலம்பல்களையும் கடந்தவர்களாவோம். உலக சகோதரத்துவம் அல்லது உலக ஒற்றுமை என்று கூறப்படுவனவற்றை நிறுவ ஐக்கிய நாடுகள் சபை முயற்சிக்கிறது. அது நீங்கள் ஆன்மீக தளத்திற்கு வரும்போது, அதாவது பிரம்ம உணர்வு பெறும்போது மட்டுமே சாத்தியம். பிரம்ம உணர்வு பெறுவது மனித வாழ்வின் லட்சியம். பன்றிகளையும் பூனைகளையும் நாய்களையும் போல் உழைக்க தேவையில்லை. பன்றி நாள் முழுவதும் மலத்தை தேடி உண்பதில் மும்மரமாக இருக்கிறது. உண்டபின் அதன் பாலுணர்வு தூண்டப்படுவதால் வேறு பாடின்றி உடலுறவு கொள்கிறது. பன்றி தன் தாயுடனும் தங்கையுடனும் வேறு பன்றியுடனும் வித்தியாசமின்றி உடலுறவு கொள்கிறது. அது பன்றியின் வாழ்வு முறை. ஆனால் புலந்திருப்திக்காக பன்றிகளையும் பூனைகளையும் நாய்களையும் போல கடினமாக உழைப்பது மனித பிறவியின் நோக்கம் அல்ல என்று வேத நூல்கள் குறிப்பிடுகின்றன. நான் இந்த பௌதீக உலகை சார்ந்தவன் அல்ல, நான் ஆத்மா, நித்தியமானவன். ஏதோ காரணத்தால் பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு என்ற நிலைகளில் கட்டுண்ட ஜட வாழ்வில் விழுந்து விட்டேன் என்று உணர்வதற்காக மனித வாழ்வு ஏற்பட்டுள்ளது. பிறப்பு, முதுமை, நோய், மரணம் ஆகிய 4 ஜட துயரங்களை வெற்றி கொள்வதற்காக மனித பிறவி ஏற்பட்டுள்ளது. இதுவே மனித வாழ்வின் லட்சியம். பன்றிகளைப் போல் கடினமாக உழைத்து சிறிது புலனின்பம் அனுபவித்த பின் திடீரென்று மடிவதற்காக மனித வாழ்வு ஏற்பட்டதல்ல என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆத்மாவை நம்பாத மக்கள் மிகுந்த துரதிர்ஷ்ட நிலையில் உள்ளனர். நாம் எங்கிருந்து வந்துள்ளோம், எங்கு போகிறோம் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆத்மா பற்றிய அறிவு எல்லாவற்றிலும் சிறந்த அறிவு. ஆனால் அது எந்த பல்கலைக்கழகத்திலும் விவாதிக்கப்படுவதில்லை. இந்த உடலின் அமைப்பு என்ன? மரணமடைந்த உடலுக்கும் உயிருடன் இருக்கும் உடலுக்கும் என்ன வித்தியாசம்? உடல் ஏன் உயிர் வாழ்கிறது? உடலின் நிலை என்ன? அதன் மதிப்பு தான் என்ன? இக்கேள்விகளை தற்போது யாரும் ஆராய்வதில்லை. ஆனால் நாம் நம் உடல் அல்ல, ஆத்மாக்கள் என்பதை மக்கள் அறியும்படி செய்ய கிருஷ்ண உணர்வு இயக்கம் முயன்று வருகிறது. மனித வாழ்வின் நோக்கம் நாய் பூனைகளின் வாழ்வின் நோக்கத்தினின்று வேறுபட்டது. இதுவே நாங்கள் தரும் செய்தி. ஆத்மாவை பொறுத்தவரை பரிணாமம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்வின் நித்திய நிலையை அடைவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய வாழ்வு சாத்தியமே. இந்த மனித வாழ்வில் உங்களால் இயன்றவரை முயற்சித்தால் அடுத்த வாழ்வில் உங்களுக்கு ஆன்மீக உடல் கிட்டலாம். உங்கள் ஆன்மீக உடல் ஏற்கனவே உங்களினுள் உள்ளது. ஜட இருப்பின் மாசுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டவுடன் அது வளர்ச்சி பெறும். மனித வாழ்வின் நோக்கம் அதுவே. உண்மையான தன்னலம் என்னவென்பதை மக்கள் அறியார்கள். அது தன்னை அறிவது. அதாவது நான் கடவுளின் இணைபிரியா அம்சம். மீண்டும் கடவுளிடம் சேர அவருடைய ராஜ்யத்திற்கு நான் திரும்ப செல்ல வேண்டும் என்ற அறிவை பெறுவதே. இங்கு நமக்கு சமுதாய வாழ்வு ஏற்பட்டிருப்பது போல் ஆன்மீக ராஜ்யத்தில் கடவுளுக்கு சமுதாய வாழ்வு உண்டு. அங்கு நீங்கள் பகவானுடன் சேரலாம்.
இந்த உடல் அழிந்ததும் நீங்கள் சூன்யமாகி விட்டீர்கள் என்பதல்ல. அப்படி எண்ணுவது மிகப்பெரிய தவறு. பகவத்கீதையில் 2.12 குருட்சேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இவ்வாறு கூறினார்: நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிவா நாசைவ நபவிஷ்யாம சர்வே வயம் அதபரம். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இருக்கவில்லை. எதிர்காலத்திலும் நாம் எல்லோரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. நித்திய வாழ்வை அடைவதற்கான வழி மிகவும் எளிதானது, ஆனால் அதே சமயம் மிக கடினமானது. அது கடினமாவதற்கு காரணம் ஆத்மா இடம்பெயர்வதை மக்கள் நம்பாதது. ஆனால் அதிகாரபூர்வமானவர்களிடமிருந்து நாம் அறிவை பெற்றால் அது எளிதாகிறது. கிருஷ்ண உணர்வு முறையில் நாங்கள் மிகவும் பக்குவமுடையவரான கிருஷ்ணரிடமிருந்து அறிவை பெறுகிறோம். ஜட இயற்கையின் விதிகளால் கட்டுண்டிருக்கும் ஒரு சாதாரணமானவரிடமிருந்து அல்ல. கட்டுண்ட ஒருவரிடமிருந்து பெறப்படும் அறிவு நிச்சயம் குறைபாடுள்ளதாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.